ஜனவரி மாதம் 15ஆம் நாள், தை மாதத்தின் முதல் நாள். இன்று தைப்பொங்கல் என்று நன்றியின், அறுவடையின், இயற்கையின் பெருநாளாக, மங்களகரமான நாளாக நாம் கொண்டாடுகிற வேளையில அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இறைவன் தாமே பல நலன்களை நமக்கு செய்து வருகிறார். அதிலே நமக்காக இயற்கையை உண்டு பண்ணி இயற்கையின் அனைத்து அனுகூலங்களையும் நான் பெறுகிற போது படைத்தவரை படைத்தவற்றின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசிக்கிறோமே. இயற்கையை பார்த்து இறைவனை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளுகிற நிலையில இயற்கையை போற்றுவோம், இயற்கையை பாதுகாப்போம். மேலும் இயற்கையை கட்டி காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற விதத்தில் அனைவரும் ஒரு சேர இணைந்து இயற்கை இனியும் அழியாமல் இயற்கையின் பாதுகாவலராக மாறுவோம் என்று சொல்லி இன்று உறுதி எடுப்போம். அதே நேரத்தில் இன்று நிலம், நீர், ஆகாயம் என்று சொல்லி இவையெல்லாம் நமக்கு கைகூடுகிற போது சுபிட்சமான வாழ்வை நாம் பெறுகிறோம். இதற்கு பின்னால் எத்தனையோ பேர் இரவுபகல் பாராமல் நெற்றி வியர்வை நிலத்தில் விட உயிர் பணம் வைத்து கடலோடிகளாக பணிகள் செய்து கொண்டிருக்கிற, ஆகாயத்தில் பயணத்துக்கு மட்டுமல்ல வானசாஸ்திரமும் அதன்படி கணிப்புகளும் வைத்து மக்களை வழிநடத்துகிற இந்த பல பேர் இப்படி ஈடுபட்டு கொண்டு சமூகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மதிக்க, அவருடைய உழைப்பை போற்ற நாமும் நமக்கு இறைவன் இவர்கள் மூலமாக கொடுத்திருக்க அந்த வாழ்வில் இன்று நன்றியுடையவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூஸ் அண்ட் த்ரோ என்கின்ற பயன்படுத்து தூக்கி எறி என்கிற இந்த கலாச்சாரத்திலிருந்து அகன்று நாம் மண்ணையும், மக்களையும், இயற்கையையும், மேலும் இதற்கு பின்னணியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து நன்றியிருந்த நிலையில ஒருவரை மதித்து, இயற்கையை மதித்து நாம் வாழ்வில் சுவையூட்டி வாழ்கின்ற மேன்மையை பெற்றுக்கொள்வோம். இயேசுவே, ஆண்டவரே, படைப்புகள் அத்தனையும் உம்மை போற்றி புகழ்கிற போது நாங்களும் போற்றுகிற இந்த நேரத்தில் வானத்து பறவைகளுக்கு உணவும், மேலும் காட்டு மலர் செடிகளுக்கு உடுத்த உடை போல இயற்கை வளமும் கொடுத்து வழிநடத்துகிற உமது பராமரிப்பை எண்ணி நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அந்த பராமரிப்பில் நாங்கள் வாழ எங்களையும் எங்கள் மக்களையும் ஆசீர்வதியும். ஆமென்.